பேங்க்கும் இந்தியன் கவர்மெண்ட் நம்பி ஒரு கேரண்டி கொடுக்க தயாரா இல்ல அப்படின்னு. காமராஜர் ரொம்ப சாதாரண ஒரு லாங்குவேஜ்ல கேட்டாராம், அவன் கடை இங்க எதுவும் இருக்காங்கிறேன். அமெரிக்காக்காரன் கடை இந்தியாவுக்குள்ள இருக்கா அப்படின்னு. அவன் கடை எதுவும் இங்க இருக்காங்கிறேன். நேரு யோசிச்சுட்டு சொன்னாராம், இருக்கு, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்க் இருக்குல்ல, பேங்க்ல இருக்கு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ், அதை மூட சொல்லு, அது இங்க மூட சொல்லு. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மூட சொன்னா இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் என்னமோ ஆயிட்டு போகுது. காமராஜ் சொன்ன வார்த்தை, நமக்கு உதவலைன்னா அவன் என்ன இங்க கடை வச்சு வியாபாரம் பண்றது, அவன் கடையை மூட சொல்லு. நேரு ஒரு வினாடி யோசிச்சுட்டு, சரி என்ன பரவாயில்ல, இங்க இருக்கிற அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் சேர்மனை கூப்பிட்டு, எப்ப இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண தயாரா இல்லையோ அதுக்கப்புறம் இந்தியாவில் நீங்க வந்து இருக்க முடியாது, அதான் கவர்மெண்ட் டெசிஷன் எடுக்க போறோம். அவன் உடனே ஹெட் ஆபீஸ்க்கு பேசி கேரண்டி கையெழுத்தாகி ஆம்ஸ் அங்கேருந்து புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்தாச்சு. ஒரே அவங்க கடை எங்க மூட சொல்லுங்கிறேன், அவ்வளவுதான் சார். இதெல்லாம் அந்த மண்ணின் மைந்தர், அந்த மண்ணில இருந்து விளைஞ்ச ஒரு விளைச்சல். அது மட்டும் இல்ல, நான் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்லட்டுமா, என்ன, யாருக்கு தன் நாட்டின் மீது அக்கறை இருக்கிறதோ அவனுக்கு இது போன்ற எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே இருக்கும்.